மக்களின் நலனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக நான் இப்போ வந்து பூட்டி வச்சுருக்கேன். அதுதான் நான் மெயினானது. ஏன்னா இதில் மீண்டும் மக்கள் சாப்பிட்டு உடல்நல வந்து சரியில்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த கடையை வந்து இப்போ தற்காலிகமாக நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிலால் உணவகத்தில் மார்ச் 30ஆம் தேதி இரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சாப்பிட வந்துள்ளனர். இவர்கள் மட்டன் குழம்பு, பிரியாணி, ஷவர்மா உள்ளிட்டவற்றை சாப்பிட்ட நிலையில் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயப்பேட்டை மருத்துவமனை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ராயப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் தண்டையார்பேட்டை மருத்துவமனை மற்றும் திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலும் பிலால் உணவகத்தில் சாப்பிட்ட சிலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் திருவல்லிக்கேணியில் செயல்படும் உணவகத்தின் முன்பு திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சட்ட ரீதியாக புகார் அளிக்குமாறு கூறியதை அடுத்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட 18 பேரின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். இந்த உணவகத்தில் கெட்டுப்போன உணவுகள் விற்கப்படுவதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை நடத்த சென்றனர். அப்போது திருவல்லிக்கேணி பிலால் உணவகம் ஏற்கனவே பூட்டப்பட்டிருந்ததால் உணவு பாதுகாப்புத் துறையினர் அதன் உரிமையாளருக்கு போன் செய்துள்ளனர். ஆனால் அவர் போனை எடுக்காத நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த உணவகத்துக்கு தாங்கள் கொண்டு சென்ற பூட்டை போட்டு பூட்டி சென்றனர். ட்ரிப்ளிகேன் ஹைரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கமாக உடம்பு சரியில்லாத சிடிஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் மருத்துவமனையிலையும் அட்மிட் ஆகிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது. அது வந்து சண்டே நைட்டு வந்து அங்கே உணவு எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வாந்தி, வயிற்றால அந்த மாதிரி நிறையா உபோதயங்களோட போய் அட்மிட் ஆகிருக்காங்க. அது ஃபாலோ பண்ணி எங்கள்கிட்ட கார்பரேஷன்லேருந்து சிஹெச்ஓ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார். ப்ளஸ் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நேராக எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டும் வந்தது. இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிடும் பொழுது இங்கே சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி, வாந்தின்னு சொல்லி மக்கள் வந்து அட்மிட் ஆகிருக்காங்கன்னு நாங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த கடை நார்மலாக வந்து பார்த்தோம்னா மதியம் 1 மணி அளவில் தான் வந்து இந்த கடை வந்து திறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ காலையிலேயே நான் வந்து என்னோடய ஆஃபீஸர்ஸை வந்து இங்கே வந்து செக் பண்ண சொன்னேன். காலையில் வந்து இங்கே பார்த்துருக்காங்க. 1 மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதனால தான் 1 மணிக்கு மேலே நாங்கள் வந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா கடைகள் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. ஸோ அவங்களோட ஃபோனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம். அவங்க வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் ட்ரிப்ளிகேன் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம். வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்கக்கூடாது. ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனை கடைக்காரங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணது வந்து எடுக்கிறதா இருந்ததுன்னா எங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் வரணும். இது மேலே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. மக்களோட கம்ப்ளைண்ட்டுகளை மக்களின் நலனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக நான் இப்போ வந்து பூட்டி வச்சுருக்கேன். அதுதான் நான் மெயினானது. ஏன்னா இதில் மீண்டும் மக்கள் சாப்பிட்டு உடல்நல வந்து சரியில்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த கடையை வந்து இப்போ தற்காலிகமாக நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம். அவங்க ஒரிஜினல் இவங்க எங்கே இருக்காங்கன்றதை ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கடைகளில் இருக்கக்கூடிய சாமானங்கள்லாம் எதுவும் காணாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எங்கள் இப்போ துறை மூலமாகவே காவல்துறைக்கு வந்து நாங்கள் லெட்டர் வைக்க போகிறோம். அந்த லெட்டர் மூலிமா இன்கேஸ் இந்த பூட்டை வந்து எங்களோட நாலேஜ் இல்லாமல் அவங்க உடைச்சாங்கன்னா அது வந்து கிரிமினல் குற்றமாக அவங்க கருதப்படுவாங்க. சென்னையில் பிரபல உணவகத்தில் சாப்பிட்ட 20 பேருக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு உள்ளிட்டவை ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.